வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு எந்த ரிஸ்கையும் தர அறவே சக்தி இல்லாத அவர்களிடத்திலே போய் சோதனைகளை சொல்லி, வறுமையை சொல்லி, கஷ்டத்தை சொல்லி உங்களை நிவாரணம் தேடுகிறீர்களே, நியாயமா? இது அநியாயம் அல்லவா? என்னுடைய வானம், என்னுடைய பூமி, என்னுடைய மழை, என்னுடைய பூமியின் மூலம் உங்களுக்கு நான் ரிஸ்கை அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னால் படைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் காது கேட்காத, மக்கி போன, கேட்டாலும் பதில் சொல்ல சக்தி இல்லாத இறந்தவர்களிடத்திலே போய் என்னிடத்தில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கிறீர்களே, நியாயமா? சிந்தியுங்கள். இந்த துனியாவில் வாழும் பொழுது, இல்லாவிட்டால் மறுமை நாளில் கை சேதப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் எச்சரிக்கிறான். நோய் நிவாரணம், ஏதாவது நோய் ஏற்பட்டால் உடனே தாயத்தை கட்டுவது, கருப்பு கயிறை கட்டுவது, உடனே பாபாவுடைய சன்னிதானத்திற்கு போய் செருப்படி வாங்குவது, பாபாவுடைய சன்னிதானத்திற்கு போய் மயிலடி வாங்குவது, பாபாவுடைய சன்னிதானத்திலே போய் கிடப்பது. காரணம் நோய் நிவாரணம். நோய் நிவாரணத்திற்கு சென்ற ஏறுவாடிகள் 22 உயிரினங்கள் கருகி சாம்பலானதே. இஸ்லாமிய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளியில் கிடைக்காத நோய் நிவாரணம், பிரார்த்தனையின் மூலம் கிடைக்காத நோய் நிவாரணம், துஆவின் மூலம் கிடைக்காத நோய் நிவாரணம், திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் கிடைக்காத ஒரு நோய் நிவாரணம் அல்லாஹ் அல்லாதவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். இப்படியா அல்லாஹ்வை நம்புவது? நியாயமா இது?